ஹலோ மக்களே, வெல்கம் டு பேரலாக்ஸ் சினிமாஸ். எஃப்ஐஆர் படத்துக்கு அப்புறம் டைரக்டர் மனு ஆனந்த் நம்ம ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் கூட்டணியில ஒரு பக்கா ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லரா இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் மிஸ்டர் எக்ஸ். நடந்த உண்மையான சம்பவங்களை அடிப்படையா வச்சு தேவையில்லாத எந்த கமர்ஷியல் திணிப்பும் இல்லாம வந்திருக்க இந்த படம் எப்படி இருக்கு? ஆர்யாவோட ஹார்ட் ஒர்க் அவுட் ஆச்சா? வாங்க டீடைல்டா ரிவ்யூக்குள்ள போகலாம். கதை என்னன்னா, ரஷ்யால ரொம்ப முக்கியமான ஒரு நியூக்ளியர் ஆயுதம் காணாம போகுது. இதனால உலகமே பெரிய பதட்டத்துல இருக்கு. இத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்தியன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து 2 ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸை ரஷ்யாவுக்கு அனுப்புறாங்க. ஒருத்தர் நம்ம ஆர்யா மிஸ்டர் எக்ஸ், இன்னொருத்தர் கௌதம் கார்த்திக். இவங்க 2 பேரும் பனிப்பிரதேசத்துல இறங்கி ஆபரேஷனை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அதாவது அவங்க யாருக்கு வேலை பார்க்கறாங்களோ அவங்களே இவங்களுக்கு எதிரியா மாறுறாங்க. உலக போருக்கே வித்திடுற மாதிரி நடக்கிற இந்த சூழ்ச்சியில இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க? காணாம போன ஆயுதத்தை மீட்டு நம்ம நாட்டை எப்படி காப்பாத்துறாங்க? அப்படிங்கிறது தான் மிஸ்டர் எக்ஸ் படத்தோட பரபரப்பான கதை. ஆக்டிங்க பத்தி பேசியே ஆகணும் மக்களே. ஏன்னா இந்த படத்துக்காக ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் 2 பேரும் உடம்ப நிஜமாவே உருக்கியிருக்காங்க. ஆர்யா -10 டிகிரி குளிர்ற வெறும் உடம்போட 20 அடி ஆழத்துக்கு டைவ் அடிச்சு மூச்சை பிடிச்சு நடிச்சிருக்காரு. அவரோட டெடிகேஷனுக்கு தியேட்டர்ல ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி கௌதம் கார்த்திக் ஏரியல் யோகா கத்துக்கிட்டு தலைகீழா தொங்கனபடி ஃபைட் பண்றதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட வெயிட்டை குறைச்சி மிரட்டிருக்காரு. ஒரு சீரியஸான ஆபீசரா வர்ற மஞ்சு வாரியர் மேடம் கொஞ்ச நேரம் வந்தாலும் ஸ்கோர் பண்றாங்க. வழக்கம் போல சரத்குமார் ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு மிடுக்கான கெத்து இருக்கு. டைரக்டர் மனு ஆனந்த் படத்தோட ஆரம்பத்திலேயே கிளியரா சொல்லிட்டாரு, இது யாரையும் தூக்கி பிடிக்கிற ப்ரொபகண்டா படம் கிடையாதுன்னு. அதே மாதிரி தேவையில்லாத லவ் ட்ராக், குத்தாட்டம், பில்டப்னு எதுவும் இல்லாம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு போயிருக்காரு. டெக்னிக்கல் சைட்ல திபுனினன் தாமஸோட பிஜிஎம் படத்துக்கு பெரிய பலம். அந்த ட்ரெய்லர்ல நம்மள உஷ்னு ஒரு சவுண்ட் பண்ணுச்சுல்ல, அந்த படம் முழுக்க ஒரு பரட்டத்தை கொடுக்குது. அசர்பைஜான், ரஷ்யான்னு பனியும் இருட்டுமா இருக்கிற லொகேஷன்ஸை கேமராவில் ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது நம்ம ஊர் வெயிலே நமக்கு ஞாபகம் வராது. ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, படத்தோட முதல் பாதியில கதை செட் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி நீங்க ரெகுலரான மாஸ் ஹீரோயிசம், பாட்டு, காமெடின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா இது உங்களுக்கான படம் கிடையாது. இது ஒரு பக்கா ரியாலிட்டி பேஸ்டு த்ரில்லர். கதையோட்டமும் லாஜிக்கும் இருக்கிற துப்பாக்கி, தீரன் மாதிரியான ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல தியேட்டருக்கு போய் மிஸ்டர் எக்ஸ் படத்தை பார்க்கலாம். ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக்கோட உழைப்புக்காகவே இந்த படத்துக்கு தாராளமா டிக்கெட் எடுக்கலாம். நம்ம சேனல் ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. அந்த ஹரமார்க்கு ஆர்யா குளிர்ல அடிச்ச டைவிங்குக்கும் கௌதம் கார்த்திக் தலையிழா போட்ட சண்டைக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க மிஸ்டர் எக்ஸ் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு படத்துல எந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேரலாக்ஸ் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே சினிமேட்டிக்.